Hi friends, நம்ம அடுத்ததாக சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூ. கால் பை வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். அந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிடி io.h என்ற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸை இன்டிஜராக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 100 அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா நான் சேஞ்ச் ஆஃப் எக்ஸ், அதாவது சேஞ்ச் ஆஃப் 100 நான் பாஸ் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷனுக்கு போகும். சேஞ்ச் ஆஃப் இன்ட் நம், அதாவது 100 நம்முக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போது நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது பிஃபோர் ஆடிங் வேல்யூ இன்சைட் நம் ஃபங்க்ஷன் நம் ஈக்குவல் டு 100 பிரிண்ட் ஆகும். நம்ம இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், 100 கூட ஆட் பண்ணுறேன். 100 + 100 200 நமக்குள்ளே ஸ்டோர் ஆகும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது நம் ஈக்குவல் டு 200 பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப நம்மளுக்கு இந்த லைனுக்கு வரும். பிரிண்ட் ஆஃப் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். எனக்கு 100 தான் பிரிண்ட் ஆகும். இப்போது ரிட்டன் 0. ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கோட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் என்ன வருதுன்னு. பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் எக்ஸ் ஈக்குவல் டு 100 இருக்குது. பிஃபோர் ஆடிங் வேல்யூ இன்சைட் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சேஞ்ச் ஆஃப் 100 பாஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகுறது 100. இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் 200 வருது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது 100 தான் பிரிண்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸை நம்ம 100 நம்ம சேஞ்ச் ஆஃப் 100 பாஸ் பண்ணுறோம். போயிட்டு இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இங்கே வரும்போது எக்ஸோட வேல்யூ 100ஆகவே தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறமா நம்மளோட வேல்யூ ரிமைன்ஸஸ் சேம், அதாவது எக்ஸோட வேல்யூ 100 தான் இருக்கும். இதுவே நெக்ஸ்ட் நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட். இது கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸ்க்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம எண்ட் ஆஃப் தி செஷன் நான் சொல்கிறேன். கால் பை ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிடி io.h மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ட் எக்ஸ் ஈக்குவல் 100 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், 100ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் இதை பாஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூவை பாஸ் பண்ணல, எக்ஸோட அட்ரஸ், அதாவது மெமரி அட்ரஸை நான் பாஸ் பண்ணுறேன். சேஞ்ச் ஆஃப் எக்ஸோட மெமரி அட்ரஸ் பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டார் நம்மன்றது பார்த்தீங்கன்னா பாயிண்டர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டர் வேரியபிளில் நான் மெமரி அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற வேல்யூவை நான் வாங்கிக்கிறேன். இந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸ்டார் நம்மன்றப்போ 100 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மெமரி அட்ரஸில் இருக்கிற வேல்யூவை நான் 100 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மெமரி அட்ரஸில் இருக்கிற வேல்யூவை நான் 100 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். நம்ம இப்போ நான் அதை ஸ்டார் நம் பிரிண்ட் பண்ணும்போது இன்க்ரிமெண்டட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். திரும்பவும் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 200ன்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை 100ஆக இருந்துச்சு. எக்ஸோட மெமரி அட்ரஸையும் நான் பாஸ் பண்ணுறேன். மெமரி அட்ரஸில் இருக்கிற வேல்யூவே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். மெமரி அட்ரஸில் இருக்கிற வேல்யூ தான் நான் இன்க்ரிமெண்ட்டே பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது எக்ஸோட மெமரி அட்ரஸில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகி இருக்கும். அந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. கால் பை வேல்யூ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு தனியாக ஒரு மெமரி அட்ரஸ் அலோகேட் ஆகும், நமக்கு தனியாக ஒரு மெமரி அட்ரஸ் அலோகேட் ஆகும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இடத்துலையுமே ஒரே ஒரு மெமரி அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த மெமரி அட்ரஸில் இருக்க வேல்யூவை தான் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கால் பை வேல்யூ ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தடில் இருக்கிற கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது எக்ஸோட வேல்யூ 100 பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்மோட வேல்யூ 100ன்னு வருது. நான் அந்த பாயிண்டர் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணப்போ 200 வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு திரும்ப வரும்போது 200 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா அவங்க மெமரி அட்ரஸில் இருக்கிற வேல்யூவை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸோட மெமரி அட்ரஸில் இருக்கிற வேல்யூவை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால எக்ஸோட வேல்யூ திரும்ப 100 தான் இருக்கும்னு நினைக்காதீங்க.
இது வந்து மெமரி அட்ரஸில் இருக்கிற வேல்யூவே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்மளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும் கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தடில். கால் பை வேல்யூ மெத்தடில் சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.